ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். வெல்கம் டு டெல்லி சமையலறை சேனல். இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார், மத்தி மீன் வறுவல் அண்ட் ரைஸ் தான். அது கூடவே இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக நான் பலிச்சாம் பண்ணுறேன். பலிச்சா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்ச கருவாடில் செய்யக்கூடிய தொட்டுக்கிறதுக்கு செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான். இதுக்காக நம்ம என்னென்ன எடுத்துருக்கோன்னா, ஃபஸ்ட்டு வெள்ளைப்பூடு, நல்லா கை நிறைய கொத்தா வெள்ளைப்பூடு எடுத்து அதை க்ளீன் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து அதை எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே அந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு காஞ்ச மிளகாயுமே நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். எனக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நான் காஞ்ச மிளகாயை வறுத்து எடுத்துக்கிட்டேன். இங்கே நான் யூஸ் பண்ணுற கருவாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொடி நெத்திலி. இதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 3-4 பீஸ் நான் வாழை கருவாடு அதையும் எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணி நான் எண்ணெயில் வறுக்கும்போது இந்த பொடி நெத்திலி அதுவாகவே பொடிஞ்சிருச்சு. ஸோ அதுவே நமக்கு யூஸ்வலி கருவாடை கிரைண்ட் பண்ணி எடுப்போம். அதுக்கு தேவைப்படலை எனக்கு. இந்த கருவாடு பொடிஞ்சே ஃப்ரை ஆகிற டைம்லேயே கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. வாழை கருவாடையும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இதில் நம்ம மிக்ஸியில் கிரைண்ட் பண்ண வேண்டியது இந்த காஞ்ச மிளகாயை மட்டும்தான். அதை கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்ன எண்ணெயில் நம்ம கருவாடு வறுத்தோமோ அதே எண்ணெயில் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி, அதாவது வறுத்த வெங்காயம், வறுத்த வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் பவுடரு, இது கூடவே 2 கருவாடையும், அதாவது நான் வாழை கருவாடு முள்ளெல்லாம் நீக்கிட்டு அதை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுடரையும் இதோடு சேர்த்துட்டு அந்த நெத்திலி கருவாடு ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதையுமே சேர்த்து இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கருவாட்டில் உப்பு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் நான் வாஷ் நல்லா பண்ணி எடுத்ததுனால எனக்கு சுத்தமாக உப்பு இல்லை. அதனால் நான் தேவையான அளவு உப்பு போட்டதுக்கப்புறம் இதில் 4 ஸ்பூன், இந்த ஸ்பூன் ஷோ பண்ணுறேன் இல்லையா, இதில் 4 ஸ்பூன் ஒயிட் வினிகர், 2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் எண்ணெய் தேங்கி வந்திருக்கு. ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே எனக்கு நைட்டு டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாம்பார், ரைஸ், அப்புறமா மத்தி மீன் வறுவல், இதுதான் எங்கள் நைட்டு டின்னருங்க. ஸோ இதுதான் ஃபைனல் லுக். என் சேனலில் வர உங்களுக்கு ரெசிபிலாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட்காக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. டேக் கேர். பை.